சிறாருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இந்தியா இலங்கையுடன் நட்புறவு பாராட்டுவதற்கான அவசியம் என்ன, பாதுகாப்பு ரீதியாக இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறித்து பேசி வருகின்றோம். அதற்கு முன்னர் இந்தியாவினுடைய மிக முக்கியமான, இந்தியா கண்காணிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடு சீனாவை பொறுத்தவரை இந்திய பெருங்கடலில் அதனுடைய ஆதிக்கம் என்பது தொடர்ந்து பெருக்கி வருகின்றது. இந்த வகையில் அரசியல் ரீதியாக ஒரு பதம் பயன்படுத்தப்படுகின்றது, அதாவது ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பதம். சீனாவினுடைய இந்த ஆதிக்கமும் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்றால் என்ன என்பதை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பு இப்போது நாம் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அதாவது முத்துச்சரம் என்பது இந்திய பெருங்கடலில் இராணுவம் மற்றும் வர்த்தக ரீதியாக சீனா எடுத்து வரும் முயற்சியை குறிக்கும் சொல்லாடலாகும். இந்த கடல்வழி பாதை சீனா தொடங்கி சூடான் வரை சுமார் 15 முக்கிய கடல்வழி மைய புள்ளிகளை தொட்டுச் செல்கின்றது. இந்தோனேஷியாவின் பாலி மற்றும் லோம்போக் தீவுகளின் இடையில் அமைந்துள்ள லோம்போக் நீரிணை, இந்தோனேஷியா மலேசியா நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ள மலாக்கா நீரிணை, ஓமன் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஹார்முஸ் நீரிணை, ஏமன் மற்றும் அரேபிய தீபகற்பத்திற்கு இடையில் அமைந்துள்ள மந்தேப் நீரிணை ஆகிய முக்கிய நீரிணைகளை இந்த கடல்வழி தடம் உள்ளடக்கியுள்ளது. இதை தாண்டி மிக முக்கியமாக பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம், மாலத்தீவு, சோமாலியா ஆகிய முக்கிய கடல்வழி மையங்களையும் இந்த கடல்வழி தடம் உள்ளடக்கியுள்ளது. இந்த வழித்தடத்தில் இந்திய பெருங்கடலில் பாகிஸ்தானின் கொத்தார் துறைமுகமும் இலங்கையின் ஹம்பன்தோட்டா துறைமுகமும் சீனாவின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் வங்காளதேசத்தின் சிட்டகாங் துறைமுகத்தின் பெட்டக கட்டமைப்பு சீனாவின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டுள்ளதும், சூடானில் துறைமுகத்தை இணைக்கும் ரயில் பாதை திட்டத்திற்கு சீனா நிதி உதவி அளித்துள்ளதும் கவனிக்கத்தக்கது. முத்துச்சரம் என்ற இந்த கடல்வழி தடத்தின் பெயர் சீனாவால் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்படாவிட்டாலும் சீனாவின் இந்த திட்டம் மேற்கத்திய நாடுகளில் இவ்வாறே அழைக்கப்படுகின்றது. இந்த கடல்வழி தடம் சீனாவை எண்ணெய் வளம் மிக்க மத்திய கிழக்கு நாடுகளுடன் இணைக்கக்கூடியது என்பதும் கூடுதல் முக்கியத்துடன் கவனிக்க வேண்டிய அம்சமாக உள்ளது. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்ற இந்த பதம் தற்போது நடைமுறையில் இல்லாவிட்டாலும் கூட, அது அதிகாரப்பூர்வமான ஒரு பதமாக இல்லாவிட்டாலும் கூட, ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஹம்பன்தோட்டா துறைமுகத்தில் சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவது என்பது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தானே? கட்டாயம். இதை நான் 2006 அப்போது ஜனாதிபதியாக இருந்த ராஜபக்ஷே அவர்கள்ட்ட கேட்டேன். நான் ஹம்பன்தோட்டாவை எப்படி நீங்கள் சீனாவுக்கு கொடுத்தீங்க அந்த ப்ராஜெக்டை, இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் தானே அப்படின்ட்டு கேட்டேன் நேரடியாக. அவர் சொன்னது அதற்கு ஒரு வருஷம் முன்னாலேயே இந்தியாவுக்கு இதே ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொன்னோம். ஏனெனில் இது ஒரு கமர்ஷியல் ஹார்பர், இது நேவல் பேஸ் கிடையாது. இப்போ சில வித்தியாசங்கள் இருக்குது நேவல் பேஸுக்கும் ஒரு வியாபார ரீதியாக இருக்கும் துறைமுகத்துக்கும். ஆனால் இந்தியா அதில் ஈடுபாடு காட்டவில்லை. ஏன்னா அது வயபிலிட்டி கிடையாது, அதாவது லாபகரமாக இருக்காது. இது ஓரளவு உண்மையாயுள்ளது. அது முடிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கூட முழுமையாக உபயோகிக்கப்படவில்லை. பல்வேறு வரி சலுகைகள் கொடுத்தாலும் உபயோகிக்க மறுக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் போர்க்காலத்தில் முக்கியமான தேவைகளுக்கு கட்டாயம் உதவும். அங்கே ஆயில் டெர்மினல் வந்துடுச்சுன்னா அது பார்த்திங்கன்னா சீனாவிலிருந்து வரும் கப்பல்களுக்கு பாதி வழியில் தேவையான பொருட்களை அவங்க வேர் ஹவுஸில் வச்சுருந்தாங்கன்னா கட்டாயம் உபயோகமாகும். நிரப்பிக்கொள்வதற்கான அனைத்து நாடுகளோடும் ஒத்துழைப்பு அதை பெற்றிருக்கின்றது. குறிப்பாக ஒருவேளை நாம் எடுத்துக்கொள்வோம், இலங்கையோடு சீனா நட்புறவு பாராட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில், ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் சிட்டகாங்கில் இருந்து அடுத்ததாக குத்தார் துறைமுகம், பாகிஸ்தானுடைய குத்தார் துறைமுகம் செல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, இல்லை அல்லவா? அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. சீனா போரில் சீனாவுக்கு போர் ஆபத்து சூழ்நிலை ஏற்பட்டால் இலங்கையை பற்றி பொருட்படுத்தவே மாட்டாங்க, இவங்களை கேட்டுட்ருக்க மாட்டாங்க, அவங்க கட்டாயம் உபயோகிப்பார்கள். அதனால்தான் இலங்கைக்கே ஆபத்து அது. அத்தகைய சூழ்நிலை தற்போது சீனா அத்தகைய மனப்பான்மையில் இல்லை, அதையும் பதிவு செய்ய வேணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு இந்தியா என்பது இலங்கையுடன் மேலும் தன்னுடைய நட்புறவை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு தேவை இருக்கின்றது. அதில் ஒரு மிக முக்கியமாக
ரணில் விக்ரமசிங்கே அவருடைய இந்திய பயணத்தின் போது மற்றொரு மிக முக்கியமான விஷயம் பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்தியாவையும் இலங்கையும் சாலை வழியாக, தரை வழியாக, ரயில் வழியாக இணைப்பதற்கான ஒரு திட்டம் பேசப்பட்டிருக்கின்றது. அதன்படி பார்க்கும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய என்னுடைய வலதுபுறத்தில் பார்க்கக்கூடியது இந்தியாவினுடைய தனுஷ்கோடி, ராமேஸ்வரத்தினுடைய முனையில் இருக்கக்கூடிய, இந்தியாவினுடைய முனையில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி, இதிலிருந்து இலங்கையினுடைய தலைமன்னாரை இணைக்கக்கூடிய வகையில் ஒரு பாலம் கட்டுவதற்கான முயற்சி பல காலமாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த திட்டம் குறித்தும் கூட இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 23 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கடல் பரப்பை பாலம் மூலமாக இணைக்கக்கூடிய ஒரு திட்டம். இதற்காக சுமார் $5.19 பில்லியன் செலவாகும் என்று கூறப்படுகின்றது. இதை ஆசிய வளர்ச்சி வங்கி செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் பேசப்படுகின்றது. இதே போல இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த கடல் பரப்பிற்கு ஒரு சுரங்கம் அமைத்து அதன் மூலமாக கூட போக்குவரத்தை தொடங்குவதற்கான ஒரு திட்டமும் இருக்கின்றது. இந்த திட்டம் குறித்து கூட இந்த 2 நாட்டு பிரதமர்களும் சந்திக்கும் பொழுது பேசப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் நான் கூறக்கூடிய இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கக்கூடிய பாலம் அமைக்கக்கூடிய திட்டம் செயல்படுவது என்பது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இது 2004 ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக இருந்தார். அப்போதே அவர் லக்ஷ்மண் கதிர்காமர் அப்போ வெளிநாட்டுத்துறை மந்திரியாக இருந்தார். 2 பேரும் சென்னைக்கு வந்தபோது இதை பற்றி பேசினாங்க. ஒரு விருந்துக்கு அழைச்சிருந்தாங்க அவர் திரு ரணில் விக்ரமசிங்கே கூட. அவருடைய மேசையில் தான் நான் உட்கார்ந்தேன். அவர்கிட்ட இதை பற்றி கேட்டேன் நான். இது இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உண்டாக்கும். ஏனெனில் இலங்கையில் வரும் எதிர்ப்புகள் இந்தியாவுக்கு வரக்கூடும். அவர் சொன்னார், என்ன கர்னல், நீங்கள் மிலிட்ரி ஆளாக இருந்துட்டு இப்படி சொல்கிறீங்க. நீங்கள் நினச்சா சென்னையிலேருந்து 4 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் ஹம்பந்தோட்டா. அதனால் உங்களுக்கு தான் பாதுகாப்பு அதிகம். அந்த மாதிரி அவர் சொன்னார். இதனால் நெடுங்காலமாக இருக்குது இந்த திட்டம். அது நிறைவேறாமல் இருக்குது. முக்கியமாக தமிழ்நாடு அரசு அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அரசியலை விட்டு மற்ற காரணங்களும் இருக்கின்றன. கண்டிப்பாக இன்று நாம் பேசியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்தியாவின் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தீவான இலங்கையை பொறுத்தவரை அது இந்தியாவுடன் நெருங்கி இருப்பது என்பது இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எங்களுக்கு விளக்கினீர்கள். எங்களுடைய அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு 0 சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.